to make பச்சைப்புளி ரசம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு சைஸ் பூண்டு எடுத்துட்டு அதை நல்லா தோடெல்லாம் நம்ம எடுத்துக்கிடலாம். தென் இப்போ தோடெல்லாம் நீக்கிக்கிட்டு டைரெக்டாக நம்ம போட்டுக்கிடலாம். தென் பச்சை மிளகு எடுத்துக்கிடுறேன். என்கிட்ட பச்சை மிளகு இல்லாதனால நான் இந்த மிளகு ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிட்டு தென் ஆனியனும் சின்ன உள்ளி இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிட்டேன். தென் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஊற்றுங்க. தென் அரைச்சி எடுத்ததை அதுக்கு கூட போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு. தென் நம்ம இது போடுவோம்ல இந்த கொத்தமல்லி கீரை அதையும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டோன்னா அவ்வளோதாங்க. பச்சைப்புளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கெல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிறகு இது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இந்த குழம்பு ஒர்க் அவுட் ஆகும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி